ஏன்பா தங்கராசு, ஏதோ உங்க குப்பத்தை காலி பண்ணிவிட்டு மேப் சிட்டி கட்டி தரத அந்த தங்கையா நிறுத்திவிட்டாராமே. ஆமா, நின்னு போச்சுமா. ஏதோ நல்லது நடந்தா. ஆமா, இந்த கலாட்டெல்லாம் எதுக்கு மாமே? சிறப்பு பொருளாதார மண்டலம்னு ஏழைங்க நிலத்தை புடுங்கி பணக்காரங்களுக்கு கொடுக்கறது. இந்த பட வேணுமா? இன்னும் கொஞ்சம் போதுமா? என்னடா கட்சி மாநாட்டுக்கு போயிட்டு வரியா? அதான் ஆடி நிக்கிறானே. சும்மாவா? 500 ரூபா பணம் பிரியாணி போட்டணும், ஒரு கோட்டர் ஃப்ரீ. வழிபடுங்கடா டேய். என்னப்பா ஒரு மாறிக்கிற? டூப்ளிகேட் சரக்கு போறது தலைவலி உயிர் போகுது. ஒரு பீர் அடி தலை எல்லாம் குறைச்சு. ஒரு கிளாஸ் பால் குடின எல்லாம் சரியா போயிடும். என்ன பார்த்தா பால் குடிக்கிற மாதிரி இருக்கா? அப்படியே ஓடி போயிடு. ஏய் தாசே, எஸ்ஐ உன்னை கூட்டிட்டு வர சொன்னார், கிளம்பு. ஏய், யார் ஏரியால வந்து குரல் குத்துனுகிற? நீ போ, நாங்க சாயங்காலம் வரோம். இரியா தாசிரு, அதான் சாயந்தரம் வரேன்னு சொல்றான்ல, போ 100 ரூபா வாங்கி தரேன் போ. இப்படி பண்ணி தான் சஸ்பெண்ட் ஆன. அப்பயும் புத்தி வரல உனக்கு. ஏய் ஏய் இறங்கடா. எதுக்குப்பா அவசரப்படுற? ஏய் வரான்னு சொல்றல. வாடா. போலீஸ் மேலேயே கை வைக்கிற அளவுக்கு தைரியம் ஆயிடுச்சுல உனக்கு. ரொம்ப பண்ணாத, அப்புறம் வருத்தப்படுவ. ஏய் தாசே, பெயில் வந்துட்டு இருக்கு. ஏய் அவுத்துடு. உனக்கெல்லாம் எவனா பெயில் வாங்கி கொடுத்தது? ஏய், கோர்ட்டுக்கு தண்டனை கொடுக்கறதா வேலைனா கொஞ்சம் லாயர்களுக்கு ஜாமீன் வாங்கி கொடுக்கறதா வேலை. இப்ப வரும் பாரு. பாப்போம். பாத்துக்க. பிச்சமுத்து சார், நீங்க ரெக்வஸ்ட் பண்ணீங்கன்னு இந்த பெயில் அரேஞ்ச் பண்ணேன். இனிமே இந்த மாதிரி ரவுடி கேசஸை என்கிட்ட கொண்டு வராதீங்க ப்ளீஸ். யார் அது ரவுடி குடின்னு சொல்லுது? இது பாருங்க, மரியாதையா பேசுங்க சார். நீ மரியாதையா பேச கத்துக்க முதல்ல. நான் என்ன தப்பா சொன்னேன்? என்ன ரவுடிங்கற? அடிதடில அரெஸ்ட் ஆகி ரவுடி லிஸ்ட்ல இருக்கறவங்கள ரவுடின்னு தான் சொல்லுவாங்க. இரா ப்ளீஸ் மா. What does he think of himself? அவன் தப்பா நினைக்காதமா. அவன் ரொம்ப நல்லவன். நான் பாத்துறேன். I did a favor to him just because you requested. பீஸா கொடுத்துட்டு போங்க. பீஸா? ஏன் கவர்மெண்ட் உனக்கு சம்பளம் கொடுக்கலையா? நான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இல்லங்க, டிஃபென்ஸ் லாயருங்க. 1 month முன்னாடி தான் நான் பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணேன். எங்க அப்பா கிட்ட ஓய் மூடு. குடியா? என்கிட்டயும் பணம் இல்லடா. இல்லையா? அப்புறம் வாங்கிக்க. முடியாதுங்க, இப்பவே வேணும் எனக்கு. இப்போ என் கையில துட்டு இல்லமா. இல்லடா, எப்படி? ப்ளீஸ் கொடுத்துட்டு தான் போணும். கொடுக்கல என்ன பண்ணுவ? என்ன பயமுறுத்துறீங்க? லாயரை மிரட்டினா ஐபிசி செக்ஷன் 353 பிரகாரம் கேஸ் ஆகும் தெரியுமா? பாக்குறதுக்கு ஆப்பிள் பழம் மாதிரி இருக்கு. இப்படியே உனக்கு ஒரு முத்தம் கொடுத்தான்னு வச்சுக்கோ, எந்த செக்ஷன்ல கேஸ் போடுவ? நீங்க இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. ஏய் அழுகி நிறுத்து. இது எங்கேயா பிடிச்சிட்டு வந்த? ஐயோ, ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணு. பணம் கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன், அது வரைக்கும் இது வச்சுக்க. தங்கம் தானே? ஏய் இது எங்க அம்மா கொடுத்த மோதிரம். அதையே சந்தேகப்படுறியா? கடிச்சு வேற டெஸ்ட் பண்றியா? மோதிரத்துக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன் டங்கு வாரி அத்துருவேன். பிச்சமுத்து, அட்ரஸ் வாங்கிக்க. எனக்கு தெரியும், வாடா. கோட்டருக்கு ஜிந்தாபாத், கலக்கற வாட்டருக்கு ஜிந்தாபாத், கட்டிக்கிற சிக்கனுக்கு ஜிந்தாபாத். ரஹ்மான், என்ன கஞ்சி இந்த தாங்க முல்லடா வாங்கி கொடுத்து நாங்கள வரோம். இருங்கடா. தாத்தா, அந்த கஞ்சவேணி எதுக்காக அப்படி அழுதா? யோ கிருஷ்ணமணி எங்கயா? ஐயோ, எங்க இருக்கு?
என்ன ஆச்சுடி? என்ன தேடுற? இங்க ஒரு ரிங் வச்சு காணாம போயிருச்சு. நீ அதை பாத்தியா? ரிங்கா எங்க வச்ச? போச்சா? காணாம போச்சா? கோல்டா? சில்வரா? ஓ, பாய் ஃப்ரெண்ட் கொடுத்தானா? என்னங்கடி? என் ரூம்ல நீ ஏதாவது எடுத்தியா? ஏதாவதுன்னா? அது ஒண்ணும் இல்ல, போ. நான் சொல்லட்டா? சொல்லு. எரிங்க கண்ணு. என்னடா தாசு திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்க? வணக்கம் சார். உங்களை பார்க்கதான்ப்பா. என்ன பார்க்கவா? என்ன விஷயம்? உங்களை பார்க்க தான் சார் வந்தேன். அது ஒண்ணு இல்ல, உங்க பொண்ணு எனக்கு பெயில் எடுத்து கொடுத்தாங்கல்ல, அதுக்கு ஃபீஸ் கொடுத்துருப்பலான்னு. நான் தான் தாச பத்தி சொன்னேன்லம்மா. பாரு இப்ப வீட்டுக்கே வந்து ஃபீஸ கொடுக்குறான் பாத்தியா? தேங்க்ஸ்டா. சரிடா. போயிட்டு வர வக்கீல் சார். சீக்கிரம் கோர்ட்டுக்கு வந்துருமா? சரிப்பா. வந்தே மாதரம் சுஜலாம் சுஃபலாம் மலயஜ சீதலாம் யஸ்யாமலாம் மாதரம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? மனுஷன் நிம்மதியா தூங்க விட மாட்டீங்களா? டேய், வந்தே மாதர கீதம் பாரத மாதோட சுவாசம்டா. அத பாதியிலே நிறுத்துறது பெரிய பாவம்டா, முட்டா பயல. சார் சார் சார், நான் கோ டைரக்டர் சார். கோடி டைரக்டர் இல்ல சார், கோ டைரக்டர். அப்படினா டைரக்டருக்கு அடுத்த டைரக்டர். விஜயா வைன்ஸ் பர்மிஷன் வாங்குனியா? என்னது விஜயா வைன்ஸா? நியூ கராச்சி ஸ்டோர் பர்மிஷன் வாங்குனியா? கராச்சி ஸ்டோரா? இந்திரா அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்குனியா? விஜய் அந்த அம்மா யாரு? இவங்க யாருக்கிட்டயும் பர்மிஷன் வாங்காம இங்க வந்து ஷூட்டிங் நடத்துறியா? ஓடு 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 ஓடு. காலியா காலியா நடத்து விட்டு காலியா. ஒரு நிமிஷத்துல எவனும் இருக்க கூடாது. சார் நான் பர்மிஷன் வாங்கிட்டு வந்து ஷூட்டிங் எடுக்க மாட்டேங்கறா. அவன் பர்மிஷன் இல்லாம அங்க ஷூட்டிங் நடத்த முடியாதடா கம்னா. அண்ணா என்ன இவனா? எவ்வளவுனா? 15,000. 20,000. 20,000 ரூபாய். மொத்தம் 25,000 ரூபாய். எனக்கு கொடுக்க போற முண்டகண்ணி அம்மனுக்கு டொனேஷன். முண்டகண்ணி அம்மனுக்கா ரசீது கொடுப்பீங்களா? அம்மன் ரசீது கொடுக்க மாட்டா, குங்குமம் தான் கொடுக்கும். உன் படம் சூப்பர் ஹிட். கேஷியரை கூப்பிடு. கேஷியரே கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா. பிறந்தா நடிகனா தான்டா பிறக்கணும். என்ன ராஜ வாழ்க்கை பாரு. ஷூ மாட்டி விடுறது ஒரு ஆளு, சட்டை மாறுறதுக்கு ஒரு ஆளு, ஃபேனு ஃபோனு, எதுக்கும் ஒரு மச்சம் இருக்கணும்டா மாமா. எல்லாம் நேரம்டா. 10ஆம் கிளாஸ் கூட பாஸ் பண்ணாதவன், புறம்போக்கா ஊர்ல சுத்திக்கிட்டு இருந்தவன். அப்ப ஹீரோ ஆவனா பெரிய பெரிய படிப்புலாம் படிக்கணும். வாய மூடுறா. சினிமாக்காரனுக்கு அரசியல்வாதிக்கு எதுக்குடா படிப்பு? பிச்சமுத்தானே அந்த கார் எவ்வளவு விலை இருக்கும்? ஏய் பார்த்தா தெரியல, ஃபாரின் கார் கோடி ரூபாய் இருக்கும். கோடியா? அப்ப ஹீரோ நான் சம்பளம் வாங்குவாரு. ஏய் ஏய் தம்பி வா 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 வா. ஏய் உன் படத்துக்கு ஹீரோ ஒரு படத்துக்கு எவ்வளவுடா சம்பளம் வாங்குறான்? 4 கோடிங்கண்ணா. 4 கோடியா? அண்ணா கத்தி எடுத்துருங்க. கத்தி கிடக்கு ரொம்ப தூரம் கண்ணா. அண்ணா ஐயோ கத்தி கொஞ்சம் எடுங்க. அண்ணா எதுக்குண்ணா லஞ்சத்தை அடிக்கிறீங்க? ஹீரோ ஆகணும். என்ன ஆகணுங்க? இப்ப புரிஞ்சிருக்குமே உனக்கு. ஹீரோ ஆகணுங்க. அண்ணன் ஹீரோ ஆகணும்னா என்ன பண்ணணும்? இந்த கால் எடுக்கணும், அப்புறம் கத்தி எடுக்கணும், அதுக்கப்புறம் கட் அவுட் விடணுங்க. சினிமா இண்டஸ்ட்ரியில உங்க தாத்தனோ, உங்க அப்பனோ, உங்க பெரியப்பனோ, உங்க சித்தப்பனோ, உங்க அண்ணனோ, உங்க தம்பியோ, உங்க மாமனோ, இவங்கள யாராவது ஹீரோவாவோ, காமெடினாவோ, இல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டாவோ, வில்லனாவோ, இல்ல டைரக்டராவோ, இல்ல ப்ரொடியூசராவோ இருக்கிறாங்களா? இந்த மாதிரி ஆளுங்களோட வாரிசுக நிறைய பேர் ஹீரோவா இருக்கிறாங்க. இவ எல்லாரையும் தாண்டி நீ எப்படி ஹீரோவாக போற? எந்த சப்போர்ட்டும் இல்லாம சிலர் அஜித் மாதிரி ஹீரோ ஆயிருக்காங்க. உங்க அண்ணனுக்கு டைம் நல்லா இருந்தது வச்சுக்கோங்க, அப்படியே ஹீரோ ஆயிடலாம்ங்க. எப்ப உனக்கு டான்சிங் எல்லாம் தெரியுமா? இதெல்லாம் மாநாட மயிலாடல் சின்ன பசங்களா செய்யறாங்க. உங்களுக்கு முதல்ல ஃபைட் வருமா? மறந்து போயிட்டுனுங்க. உங்களுக்கு தான் நல்லா ஃபைட் வருமே. கன் ஃபைட் கூட போட்டீங்களா? இதெல்லாம் தான் எல்லாரும் செய்யறாங்களாச்சே. முதல்ல உங்களுக்கு டயலாக் பேச வருமா? எக்ஸ்பிரஷன் வருமா? அத சொல்லுங்க போல. என்னது அது? தெரியாதுங்களா? சபாஸ், அப்ப நீங்க பெரிய சூப்பர் ஸ்டாருங்க. முதல்ல இவருக்கு ஒரு போட்டோ ஆல்பம் ரெடி பண்ணுங்க. சும்மா கலர் கலரா Dress போட்டுக்கிட்டு டைப் டைப்பா போஸ் கொடுக்கணுங்க. எதுக்கு அப்படி எடுக்கணும்? டைரக்டர் கொடுக்கிறதுங்க. எங்க வச்சு? ஸ்டுடியோல.
அண்ணே நான் உங்க பெரிய ஃபேன் அண்ணே. ஒரு கட்டவுட்ல நான் பாலாபிஷேகம் பண்ணி என்னென்ன பேசிட்டு இருக்கும்போது அடிச்சு இவனை வெளியே அனுப்புகிறேன். துமுறா உனக்கு. டெய்லி ஒருத்தர் அடிக்கலைன்னா உங்களுக்கு தூக்கம் வராதா? எங்களுக்கு மட்டும் நான் வேண்டுதலா? நடிகன்னா பெரிய புடுங்கியா, ரசிகன்னா உங்களுக்கு இளக்காரமா போச்சு. என்னதான் இருந்தாலும் சக மனுஷங்களை அடிக்கிறது பெரிய பாவங்க. ஐயோ, ஏற்கனவே சினிமா சான்ஸ் போச்சேன்னு வருத்தத்துல இருக்க, நீ வேற இடத்துல வந்து டார்ச்சர் பண்ற. ரொம்ப தான் கோவம் வருது, என்னையும் அடிச்சிருவீங்களா? அதுக்கு பணம் வேணும், சும்மாலாம் யாரையும் அடிக்க மாட்டேன். அனாவசிய பிரச்சனை எதுக்கு? இந்தாங்க. இரு, என்னது இது? உங்க பெயில் ஃபீஸ் பில்லுங்க. பெயில் பில்லா? என் மோதிரத்தை முழுகிட்டியா? மேல ஏதோ எழுதி இருக்கா, கீழே எதுக்கு போடுங்க? கருமம். ஃபர்ஸ்ட் பெயில் பே பண்ணியாச்சு. ஆ, செகண்ட் பெயில் 2500 என்ன திடீர்னு பீஸ் ஏறி போச்சு? பெட்ரோல் 5 லிட்டர்ஸ் 250 rupees. டோட்டலா 4200. இரு, பெட்ரோல் எதுக்கு? பின்ன உங்க பெயிலுக்காக தானே. எங்க வீட்ல இருந்து கோர்ட்டுக்கு, கோர்ட்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து திரும்பவும் கோர்ட்டுக்கு. மொத்தமா ஏன் பெட்ரோல தான் ஊரே சுத்தி வந்துட்டியா? நீங்க இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லங்க. இந்தாங்க பாருங்க. நில்லுங்க மேடம், என்ன காந்தி சிலைக்கு இறக்கி விட்டு போங்க. நானாங்க முடியாதுங்க. ஏனுங்க முடியாது? 5 லிட்டர் பெட்ரோலுங்க.